எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு பொறுப்பு என்னென்றா, நாங்க அந்த கணவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பெண்களாக இருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு விளங்கி சேர்ந்தா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட கணவர்மார்கள் ஷரியத்துக்கு மாற்றமான முறையில ஏதாவது ஒரு பாவம் செய்யறாருண்டா அந்த பாவத்தை டிரெக்டாக சொல்லி நாங்க நிப்பட்ட போறது இருக்குதே, இதுவும் சில பிரச்சனைகளும் உண்டாகும். கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, இலிசிட் ரிலேஷன்ஷிப், ஒரு கணவனுக்கு ஹராமான ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறது இன்னொரு பெண்ணோடு. இந்த நேரத்தில் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ளும்? கணவனுக்கு ஹராமான அமைப்பில் ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறது. கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா, சரி இது உங்களுக்கு உறுதியான அமைப்புல தெரியான்னு வச்சுக்கொள்வோமே, உறுதியான அமைப்புல தெரியா, உங்க கணவருக்கு ஏதோ தொடர்பு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நேரத்துல நீங்க அத பகிரங்கப்படுத்துறது இருக்குது, பகிரங்கப்படுத்துறது. இந்த நேரத்துல அத பகிரங்கப்படுத்தி உங்களுக்கு இப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன், அங்கால எல்லாம் எனக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க, இப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் என்று நாங்க அவருக்கு அப்படி பேச, அதுக்கப்புறம் அவங்களோட உம்மா வாப்பாக்கு செல்ல, அதுக்கப்புறம் பகிரங்கப்படுத்த, உண்மையாகவே அப்படி ஒரு தொடர்பு கொண்டு இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப யோசிங்க, அந்த கணவனுக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் உண்டாகி, தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப நீங்க இவ்வளவு பகிரங்கப்படுத்த, போன் பண்ண, அங்க பிரச்சனை போட, இந்த மௌலவிக்கு செல்ல, இப்படி எல்லாம் செய்ய, இந்த கணவனுக்கு இது தெரிய வந்துச்சுன்னா அவருடைய உள்ளம் உடைஞ்சு போமா இல்லையா? அதுதான் அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க, கணவனுடைய தவறு இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல நீங்க நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புல கணவனுடைய உள்ளம் உடஞ்சிட்டா வச்சுக்கொள்ளுங்க, நாளுக்கு நாள் நீங்க அந்த காயம் உண்டாக்குவதன் மூலமாக அந்த கணவனுடைய உள்ளம் என்றது கண்ணாடிய போல, அது வெடிச்சா ஒட்டேலும், ஆனா வெடிப்பு ரீத்து கொண்டேதான் இருக்கு. எனவே உங்களோட நாளுக்கு நாள் முஹப்பத் குறைஞ்சு கொண்டு போயிட்டு. சரி, நீங்க சொல்றது உண்மை, அவருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க கத்துறீங்க, ஓ ஓ பாருங்களே பாருங்களே, உண்மையாவே தொடர்பு இருக்குது, அவர் ஹராத்தொண்டு செய்யறார். இந்த நேரத்துல நீங்க பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக இந்த ஹராம் குறையாது. இவ்வளவு கேவலப்படுத்தினாவே, அவவும் இப்படி கஷ்டப்படுத்தினாவே, அவ இப்ப எப்படி விடுறது? இவர் அந்த பாவத்துல பிடிவாதமா இருப்பாரே தவிர இந்த பாவத்தை விட மாட்டார். உங்களோட வாழ்க்கை தான் நஷ்டமா போகுது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சரி இப்படி ஒண்ணு நினைச்சு, அப்ப நீங்க பகிரங்கப்படுத்தினா உண்மையாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் நஷ்டம், பொய்யாக இருந்தாலும் கணவன் உள்ள முறைஞ்சிடும், அதுக்கு பின்னால் உங்களுக்கு உள்ள தொடர்பு இல்லாம. சரி, இப்படி ஒரு தொடர்பு இருக்குது. இந்த நேரத்துல உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, சில துவாக்களை படிச்சு தராங்க. அந்த துவாக்களை நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல சொல்லுங்க, சொல்லுங்கிட்டு துவா கேளுங்க. ஆனா நீங்க பாருங்க, இந்த கணவர் இப்படி ஹராமான அமைப்புக்கு போறதுக்கு காரணம் என்ன? பெண்ணின் மூலமாக அவருடைய தேவைகள் பூர்த்தியாகது இல்லையா? ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க, ஒரு சாலிஹான பெண், ஆனா அவருடைய கணவருக்கு வேற தொடர்பு இருந்துச்சு. அவன் எந்த அமைப்புல ஹேண்டில் பண்ணினா என்றா, இவர் அதிகமாக மாப்பிள்ளையோட முஹப்பத் சேர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான், அழகான சாப்பாடுகள் ஆக்கி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டான், தன்னை அலங்கரிச்சு தேவைகளை வேண்டிய நேரத்துல பூர்த்தி செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இரவுடைய நேரத்துல லேட் ஆகி வந்தாலும் சாப்பிடாம உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. நீங்க எல்லாம் எனக்கு சாப்பிடலப்பா, இந்த ஒவ்வொரு செயலும் இருந்துச்சு. ஆனா இவருக்கு தெரியும் இந்த மாப்பிள்ள ஜினால் இருக்கிறாண்டு. ஆனா இவட அகலாக்க காட்டி அந்த பாவியான மாப்பிளையும் தௌபா செய்ய வச்சுட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, கணவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது மனைவியுடைய பொறுப்பு. இது மனைவியுடைய ஒரு ஹக், கடமை, அவர் செய்யதான் வேணும். தவறு நடந்தாலும் புள்ளனுக்கு முன்னால நீங்க எப்படி செஞ்சீங்களே என்று கேட்க வானம். மகனுக்கு முன்னால கண்ணியம் இல்லாத முறையில, புள்ளனுக்கு முன்னால கண்ணியம் இல்லாத முறையில கணவனோட பேசவானம். அந்த கணவனுடைய தாய் இருக்கக்கூடிய நேரத்துல உள்ளேல வளர்த்திருக்கிற லட்சணத்தை பாருங்களே என்று கேட்டா அந்த தாய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனவே கணவனுடைய கண்ணியம் பாதுகாக்கிறது இருக்குதே, இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நாங்க இதை செல்றோம் என்றா, அவங்களோட பேச்சால, அவங்களோட செயலால கணவனுடைய உள்ளம் உடைஞ்சிட்டேன்டா அதுக்கு பின்னால் அதை சமைக்க கஷ்டம். அவர் மன்னிச்சாலும் அந்த வெடிச்ச வெடிப்பிருக்கும், ஆனா ஒட்டிதான் இருப்போம், ஆனா வெடிச்ச வெடிப்பிருக்கு.
அதை எங்களுக்கு இல்லாமக்கலாம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அது ஆக ஒரு முக்கியமான விஷயம் கணவர்மார்களுடைய விஷயத்துல.